வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவியை பறித்த ஸ்டாலின். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. ஆளும் திமுகவுக்குள்ள முக்கிய முடிவுகள் குறித்த விவாதங்கள் அண்ணா அறிவாலயத்தை உருக்கிட்டு வருது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படும் என்கின்ற தகவல் கடந்த சில நாட்களாக பெரும் பேச்சாக இருந்துட்டு வந்தது. ஆனால் இப்போது கிடைச்சிருக்க எக்ஸ்க்ளூசிவ் தகவலின்படி அந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கான். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் கர்நாடகாவில் மலை பிரதேசமான கூர்க் பகுதிக்கு மேற்கொண்ட ரகசிய சுற்றுப்பயணத்தின் போது இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தேர்தல் பணிகளுக்கு பின் சற்று ஓய்வெடுக்கும் நோக்கில் மு.க. ஸ்டாலின் கூர்க் சென்றிருக்கார். அவருடன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் சபரீசன் ஆகியோர் உடனிருந்தாங்க. வெளியில் இது ஓய்வு பயணமாக தெரிந்தாலும் கூர்க் ரிசார்ட்டின் மூடிய அறையில் திமுகவின் எதிர்காலம், கட்சியின் வாரிசு அரசியல் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நீண்ட விவாதங்கள் நடைபெற்றதாம். கட்சியில் ஒரு தரப்பினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கி கலைஞர் ஸ்டாலின் பாணியில் இரண்டாவது தலைமைக்கு வழிவகுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தாங்க. ஆனால் சபரீசன் இந்த யோசனைக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுது. தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்திய விஜய் வேவ், எதிர்க்கட்சிகளின் வலுவான கூட்டணி சாத்தியங்கள், வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் மீண்டும் தீவிரமாக பயன்படுத்தும் அபாயம் இருக்காம். இந்த அரசியல் கணக்குகளை கேட்டறிந்த மு.க. ஸ்டாலின் நீண்ட யோசனைக்கு பிறகு முக்கிய முடிவுக்கு வந்தார். தற்போது பதவி மாற்றங்கள் தேவையில்லை, அடிமட்ட அமைப்புகளை வலுப்படுத்துவதே முதல் பணி என ஸ்டாலின் முடிவு செஞ்சதாக தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலினும் இந்த முடிவுக்கு முழு சம்மதம் தெரிவிச்சிருக்கார். தேர்தல் களத்தில் நேரடியாக பணியாற்றிய அனுபவத்தால் மக்களின் மனநிலையை அவர் நன்கு உணர்ந்திருப்பதாக சொல்லப்படுது. பதவிக்காக அல்ல, வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை எதிர்கொள்ளும் விதமாக கட்சியை ஒருங்கிணைப்பதே தற்போதைய முன்னுரிமை என அவர் கருதுவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. இந்த முடிவு திமுகவுக்குள்ள சில காலமாக நிலவி வந்த அதிகார போட்டி வதந்திகளுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. மு.க. ஸ்டாலின், சபரீசன் இணைந்து எடுத்த இந்த வியூகம் கட்சியை அடுத்த கட்ட சவால்களில் இருந்து பாதுகாக்குமா என்பதை நேரம்தான் நமக்கு உணர்த்தும். திமுகவோட இந்த உள் மாற்றங்கள் தமிழக அரசியலை அடுத்த சில மாதங்களில் எப்படி பாதிக்கும் என்பது ஆர்வமூட்டும் விஷயமாக இருக்குது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் ஏற்பட்டிருக்கிற புதிய அரசியல் சமன்பாடுகளுக்கு ஸ்டாலின் எப்படி பதிலடிக்க கொடுக்க போகிறார் என்பதை அனைவரும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக சகாப்தம் முடிந்ததாக விஜய் கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் ஜென்னிசட் மாநாடு அனைத்தும் நடத்தி திமுகவை மீட்டெடுப்பேன், அதற்கான வியூகங்களை வகுப்பேன் என ஸ்டாலின் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட வேண்டும், இல்லையென்றால் கட்சியும் இருக்காது, ஸ்டாலின் அவர்களும் இருக்க மாட்டார். இதற்கிடையில் தான் கனிமொழி மாநில அரசியலுக்குள் நுழைவதாகவும் செயல் தலைவர் பதவியை அவர் கேட்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் செயல் தலைவர் என்கின்ற பதவியே தற்போது உருவாக்கப் போவதில்லை என உறுதியாக ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டார். தொடர்ந்து இனி அடுத்த கட்ட நகர்வில் சபரீசனை திமுக கூட வைத்து கொண்டால் கண்டிப்பாக கட்சியால் எழ முடியாது என உதயநிதி கூறியிருக்கிறார். இதனால் அரசியலில் தற்போது பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை.